வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது அரசு நிறுவனங்களுக்கு எதிராக பொது சுகாதார பிரசோர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதை சில உயரதிகாரிகள் தடுத்து வருவதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை எந்தவித எழுத்துமூல முறைப்பாடும் கிடைக்கவில்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது அரசு நிறுவனங்களுக்கு எதிராக பொது சுகாதார பிரசோர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதை சில உயர் அதிகாரிகள் தடுக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே இதுவரை எந்தவித எழுத்துமூல முறைப்பாடும் கிடைக்கவில்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார தெரிவித்தார். ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் மட்டும் விசாரணைக்கு போதுமானதல்ல என்றும் குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவை சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்கள் அல்லது அமைச்சுக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவ்வாறு அதிகாரப்பூர்வ முறைப்பாடு கிடைத்தால் மட்டுமே சம்பவங்களை அடையாளம் கண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொது சுகாதார பிரசோர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர்கள் சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் அரசு நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தடுக்க அழுத்தம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பு, மாத்தறை, கம்பகா, மன்னார் மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள், பிரதேச செயலாளர் அலுவலகங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள், பாடசாலைகள், வங்கிகள் மற்றும் சில வைத்தியசாலைகளில் டெங்கு நுளம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பிரசோர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் போலவே அரசு நிறுவனங்களுக்கும் சமமான முறையில் சட்டம் அமுல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினதும் சுகாதார அமைச்சின் செயலாளரினதும் கருத்துக்களை பெற முயற்சிக்கப்பட்ட போதிலும் பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புலனாய்வு மற்றும் சிஐடி விசாரணை கூடங்களுக்குள் வைத்து வாக்குமூலங்களை வழங்கும் நபர்கள் திட்டமிட்ட முறையில் மிரட்டப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய புதிய அரசாங்கத்தின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக பகிரங்கமாக குரல் எழுப்பும் சிவில் சமூக பிரமுகர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் போது கடுமையான அச்சுறுத்தல்களுக்கும் மட்டற்ற உளவியல் நெருக்கு வாரங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு தற்கொலையை நோக்கி தள்ளப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். கேகாலை மாவட்டத்தின் டெடிகம பகுதியில் நடைபெற்ற கட்சியின் விசேட பிராந்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தின் புலனாய்வு மற்றும் சிஐடி விசாரணை கூடங்களுக்குள் வைத்து வாக்குமூலங்களை வழங்கும் நபர்கள் திட்டமிட்ட முறையில் மிரட்டப்படுவதாக குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் வரலாற்றிலேயே மிக அதிகளவிலான தற்கொலை மரணங்கள் பதிவாகும் ஒரு கொடூரமான காலப்பகுதியாக தற்போதைய நிர்வாக காலம் மாறியுள்ளதாக சாடியுள்ளார். அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட சில முக்கிய பிரமுகர்களின் மரணங்களுக்கு அரசாங்கத்தின் இத்தகைய உத்தியோகபூர்வமற்ற அடக்குமுறைகளே முதன்மை காரணம் என குற்றம் சாட்டிய அவர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படும் ஏனைய நபர்களும் நீங்களும் விரைவாக தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமை ஏற்படும் என அதிகாரிகள் மூலம் மறைமுகமாக உளவுத்துறை அச்சுறுத்தல்களை விடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமனின் விபரீத துப்பாக்கிச் சூட்டு மரணம் மற்றும் வெள்ளைக்கலையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வீட்டில் கைக்குண்டுகள் மீட்கப்பட்ட சம்பவங்களுக்கு மத்தியில் எழுந்துள்ள இத்தற்கொலை தூண்டல் அச்சுறுத்தல்கள் குறித்து சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க சுயாதீனமான விசாரணைகள் உடனடியாக நடாத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இவற்றுடன் இணையாக தற்போதைய புதிய அரசாங்கத்தினுடைய சீரற்ற பொருளாதார கொள்கைகள், மட்டற்ற புதிய வரி விதிப்பு முறைகள், அரச ஊழியர்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை மனிதாபிமானமற்ற முறையில் நடாத்தும் உத்திகள் ஆகியவற்றை வன்மையாக கண்டித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தேர்தல் மேடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற தற்போதைய புதிய அமைச்சரவை மற்றும் முற்றிலும் தவறிவிட்டதாக மேலும் குற்றம் சாட்டினார். வடமாகாண அளவில் வேலையில்லா பட்டதாரிகளின் தகவல்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில் நடமாடும் தரவு சேகரிப்பு நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடமாகாண அளவில் வேலையில்லா பட்டதாரிகளினுடைய தகவல்களை ஒருங்கிணைக்கும்
ஒருங்கிணைக்கும் நோக்கில் நடமாடும் தரவு சேகரிப்பு நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் முதல் கட்டமாக யாழ்ப்பாணம், நல்லூர், உடுவில், தெல்லிப்பளை, சங்கானை மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகங்களுக்கு முன்பாக பட்டதாரிகள் தரவுகள் சேகரிக்கப்பட்டன. வடமாநிலத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான மாகாண மட்ட தரவுத்தளம் இல்லாத காரணத்தால் அரச வேலைவாய்ப்புகள் மற்றும் ஏனைய தொழில் வாய்ப்புகள் தொடர்பான தகவல்களை பட்டதாரிகளுக்கு முறையாக வழங்குவதிலும் பல்வேறு சிரமங்கள் காணப்படுகின்றன. அதேபோன்று தனியார் நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்களும் தகுதியான பட்டதாரிகளை அடையாளம் கண்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதிலும் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி பட்டதாரிகளின் தரவுகளை அரச மட்டத்தில் சேகரிக்குமாறு வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் பலமுறை உரிய தரப்பிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் சங்கம் தன்னிச்சையாக இந்த தரவு சேகரிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இதன் முதல் கட்டமாக கடந்த ஜூலை 12ஆம் தேதி தந்தை செல்வா கலையரங்கில் முதல்கட்ட தரவு சேகரிப்பு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடமாடும் தரவு சேகரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக எதிர்வரும் ஜூலை 26ஆம் தேதி கோப்பாய் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பிரதேசங்களில் தரவு சேகரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எனவே குறித்த பகுதிகளைச் சேர்ந்த வேலையில்லா பட்டதாரிகள் தங்களது ஆவணங்களுடன் தங்களது பிரதேச செயலகங்களுக்கு முன்பாக நடைபெறும் தரவு சேகரிப்பில் தவறாது பங்கேற்குமாறு வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் கதிர்காம அன்னதான பணி தொடர்பில் தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டமைக்கு மாநகர முதல்வர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட EPDP அமைப்பாளர் அந்தனிஷில் ராஜ்குமார் எனும் நபர் மாநகர சபையின் கதிர்காம அன்னதான பணி தொடர்பில் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளதாக மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமூக வலைத்தளங்களிலே மட்டக்களப்பு மாவட்ட EPDPயின் அமைப்பாளர் என்று சொல்லப்படும் அந்தனிசில் ராஜ்குமார் அவர்கள் இந்த எமது சேவைக்கான இந்த உளவு இயந்திரங்களில் நாங்கள் சுகாதார பகுதிக்கு பாவனையில் உள்ள உளவு இயந்திரத்தை, அதாவது கழிவு முகாமித்துவத்துக்கு பயன்படுத்தும் உளவு இயந்திரத்தையும் விலங்கு கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகளை ஏற்றுகின்ற இந்த டிராக்டரின் பெட்டிகளில் இந்த சமையல் சாமான்களை ஏற்றிக்கொண்டு சமைத்து கொடுப்பதாக ஒட்டுமொத்த இந்த மாநகர சபை முதல்வர், கௌரவ உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த இந்த மாநகர சபைக்கும் ஒரு அவதூறை ஏற்படுத்தும் வகையில் இந்த களங்கத்தை அவர் ஏற்படுத்தியுள்ளார். இவ்வளவு 5 வருடங்களாக நாங்கள் இதை செய்து வருகிறோம். இதுவரையில் யாருமே இதை பற்றி ஒரு முறைப்பாடோ எந்த ஒரு விமர்சனங்களோ செய்யாத நிலையில் இவர்தான் இந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் தொடர்ந்து எமது தமிழரசு கட்சியில் செயற்பாடுகளை, எம்பிமார்களின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக விமர்சித்து வருபவர். இவர் இப்படியான இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதன் பொருட்டு எமது மாநகர சபையினரும் இந்த உத்தியோகத்தர்கள், எங்களது இந்த அரசியல் பிரிவை சேர்ந்த எல்லோரும் மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த புனித கடமையை மேற்கொண்டு யாத்திரிகம் செய்கின்ற அந்த புனிதமான அந்த யாத்திரியர்கள் கூட தங்கள் மன உளைச்சலுக்குள்ளான ஒரு நிலையை இவர் தோற்றுவித்திருக்கிறார். ஆகவே இப்படியான இந்த செயற்பாடானது எமது மாநகர சபையை களங்கப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இது காணப்படுகிறது. ஆகவே இவருக்கு எதிராக நாங்கள் ஒரு டிஃபமேஷன் கேஸ் என்று சொல்கிற ஒரு அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்வதற்காக முதலாவதாக நேற்று இவருக்கு எதிராக நான் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறேன். தொடர்ச்சியாக அவருக்கான இந்த சட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளோம். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 79வது சிராத்த தின நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 79வது சிராத்த தின நிகழ்வு கல்லடி உப்போடை மணி மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள அடிகளாரின் சமாதியில் சுவாமி விவேகானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது. தொடர்ந்து மட்டக்களப்பு நகரில் நீரூற்று பூங்காவில் அமைந்துள்ள முத்தமிழ் வித்தகர் சுவாமி விவேகானந்த அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவர் கலாநிதி ஆனா செல்வேந்திரன் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம்பாக்கியநாதன் கலந்து கொண்டு அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்தார். வின்சன் உயர்தர மகளிர் தேசிய பாடசாலை மாணவிகளினால்
வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ பாடல் பாடப்பட்டது. மட்டக்களப்பு மெதிஸ்த மத்திய கல்லூரி, இந்து கல்லூரி, மகாஜனா கல்லூரி, புனித மிக்கேல் கல்லூரி மற்றும் ஆணைப்பந்தி இந்து மகளிர் கல்லூரி ஆகியவற்றின் மாணவ மாணவிகளும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாடளாவிய ரீதியில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் வீதி விபத்துக்களினால் 1500க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் மாத்திரம் ஏற்பட்ட கொடூர வீதி விபத்துக்களினால் 1500க்கும் அதிகமான பொதுமக்கள் உயிர்களை இழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஊடகங்களுக்கு விசேட கருத்து வெளியிட்ட போக்குவரத்து பொறிமுறை மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதீர செல்லுபடியாகும் திகதி, அதாவது செல்லுபடியாகும் சாரதி உரிமம் இல்லாமல் வாகனங்களை செலுத்துவதும் அத்தகைய தகுதியற்ற நபர்களின் தங்களின் வாகனங்களை வழங்குவதும் சட்டப்படி கடுமையான சிறைத்தண்டனை மற்றும் பாரிய அபராதங்களுக்குரிய குற்றவியல் செயல் ஆகும் என எச்சரித்துள்ளார். இந்த அசுரவேக உயிர் சேதங்களை தடுப்பதற்கான நாடளாவிய ரீதியில் உள்ள அத்தனை போலீஸ் நிலையங்களுக்கும் வீதி சோதனை உத்திகளை தீவிரப்படுத்துமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர மேலும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் விற்பனை செய்யப்படும் உள்ளூர் தயாரிப்புகள் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் மெல்லிய ரக மாதவிடாய் சுகாதார பொருட்கள் அனைத்தும் இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ சான்றிதழ்களை கொண்டிருப்பது கட்டாயம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் உள்ளூர் தயாரிப்புகள் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் மெல்லிய ரக மாதவிடாய் சுகாதார பொருட்கள் அனைத்தும் இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வ சான்றிதழ்களை கொண்டிருப்பது கட்டாயம் என பிரகடனப்படுத்தி தரக்கட்டளை சான்றிதழ்கள் இல்லாத தயாரிப்புகளின் விற்பனையை முற்றிலும் தடை செய்கின்ற அதிவிசேட அரச வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் தலைவர் SMD சூரியகுமாரவின் உத்தியோகபூர்வ கையெழுத்துடன் நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ள இப்புதிய விசேட வர்த்தமானி உத்தரவானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் உத்தியோகபூர்வமாக அமலுக்கு வர உள்ளதாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின் கீழ் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவை உட்பட ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அத்தனை சாதனதர மற்றும் மிக மெல்லிய மாதவிடாய் சுகாதார பொதிகளும் இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தினால் உத்தியோகபூர்வமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள SLS 17032 மற்றும் SLS 17048 ஆகிய இரண்டு முதன்மை தர கட்டுப்பாட்டு சான்றிதழ்களை கட்டாயமாக கொண்டிருக்க வேண்டும். இதற்கமைய வரும் அக்டோபர் 8ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வ சான்றிதழ்கள் இல்லாத தரமற்ற சுகாதார பொருட்களை உற்பத்தி செய்தல், பொதியிடுதல், விநியோகித்தல், வாகனங்களில் கொண்டு செல்லுதல், களஞ்சியப்படுத்துதல் மற்றும் கடைகளில் நுகர்வோருக்காக காட்சிப்படுத்தி விற்பனை செய்தல் ஆகிய அத்தனை செயல்பாடுகளும் நாடளாவிய ரீதியில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு எதிராக எவ்வித சமரசமுமின்றி கடுமையான நீதிமன்ற குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு பாரிய அபராதங்கள் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் திட்டவட்டமாக பிரகடனம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தகிவளை கல்கிச பொது மயானத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கொழும்பு தகிவளை கல்கிச பொது மயானத்திற்குள் நேற்று மாலை புகுந்த இனம் தெரியாத ஆயுததாரிகளினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூர துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் அவசர மருத்துவ சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தற்பொழுது அதிர்ச்சி தகவலை பிரகடனம் செய்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தகிவளை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இக்கொடூர சம்பவம் குறித்து போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையின்படி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகின்ற இருவர் தகிவளை பொது மயான வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு சம்பவ இடத்திலிருந்து அதிவேகமாக தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி குண்டுகள் மார்பு மற்றும் கை வலயங்களிலும் பலத்த காயங்களை ஏற்படுத்தியுள்ளன. பின்னணியில் இரத்தம் சொட்ட மீட்கப்பட்ட நபர் கழுபோவில பகுதியில் உள்ள தெற்கு கொழும்பு போதனா மருத்துவமனையில் அதிதீவிர
சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். எமது நாட்டின் தலைநகர பொது இடங்கள் மற்றும் மயானங்களுக்குள்ளும் தற்பொழுது பாதாள உலக மாவியாக்களின் இத்தகைய துப்பாக்கி கலாச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளமை ஒட்டுமொத்த பொதுமக்கள் மத்தியிலும் விசேடமாக மேல் மாகாண பாதுகாப்பு பிரிவினர் மத்தியிலும் அதிர்ச்சியை தோற்றுவித்துள்ளதுடன் தப்பியுடைய கொலையாளிகளை கைது செய்வதற்காக தெஹிவளை போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து தற்பொழுது பல விசேட பொறிமுறை குழுக்கள் ஊடாக அவசர அதிரடி சுற்றிவளைப்பு தேடுதல் வேட்டைகளை தலாகின மற்றும் தெஹிவளை வலயங்கள் முழுவதும் தீவிரமாக முடுக்கிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மீனவர்கள் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புங்குடுதீவு ஆலடி சந்தியில் இருந்து நேற்று காலை 11 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் புங்குடுதீவு மீனவர்கள் நெடுந்தீவிற்கு அண்மித்த பகுதியில் நண்டு வலைகளை வீசிவிட்டு காத்திருந்த போது இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீனவர்களின் வலைகளை அறுத்து சென்றுள்ளனர். சுமார் 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகளை அறுத்து சென்றுள்ளனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து புங்குடுதீவு ஆலடி சந்தியில் ஒன்று கூடிய புங்குடுதீவு மீனவர்கள் வீதி வழியாக புங்குடுதீவு வாடி வரைக்கும் ஊர்வலமாக சென்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறலினால் தமது வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுவதாக கவலை வெளியிட்ட மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் இந்திய மீனவர்களால் ஏற்பட்ட இழப்பை நிவர்த்தி செய்ய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தொடர்பென உலகச் செய்திகள். உக்ரைன் மீது நள்ளிரவில் ரஷ்யா நடாத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் காயமடைந்தனர். உக்ரைன் மீது நள்ளிரவில் ரஷ்யா நடாத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் காயம் அடைந்தனர். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு தாக்குதல் நடாத்தியது. உக்ரைனும் இதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இரு நாடுகளின் மோதல் 5வது ஆண்டாக தொடர்ந்து வருகிறது. இந்த சூழலில் ரஷ்யா மீது உக்ரைன் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நடாத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 7 பேர் பலியாகியுள்ளனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யாவின் முக்கிய ஆயுத உட்கட்டமைப்புகள் மீது ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் தாக்குதல் ஈடுபட்டது. எண்ணெய் நிறுவனம் ஒன்றும் தாக்குதலுக்கு இலக்கானது. நீண்ட தூர இலக்குகளை தாக்கியளிக்கும் ட்ரோன்கள் இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டன. இந்த சூழலில் பதிலடியாக உக்ரைனின் கீவ் நகர் மீது நேற்று நள்ளிரவு பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 2 பலியாகியுள்ளனர். 16 பேர் காயம் அடைந்துள்ளனர். இரவு 1:30 மணியளவில் தொடங்கி நேற்று அதிகாலை வரை பல மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலின் வெடிச்சத்தம் தலைநகரம் முழுவதும் எதிரொலித்தது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட உக்ரைன் ஜனாதிபதி உக்ரைனை இலக்காக கொண்டு நள்ளிரவில் 41 ஏவுகணைகள் 125 ட்ரோன்கள் தாக்கின. கீவ் நகரின் 5 மாவட்டங்களில் அதன் தாக்கம் உணரப்பட்டது. குடியிருப்பு கட்டிடங்கள், அலுவலகங்கள் மற்றும் ஆலைகள், வாகனங்கள் கடுமையாக சேதமாக்கப்பட்டன என உக்ரைன் அவசரகால சேவை அமைப்பு தெரிவித்துள்ளது. தொடர்பது விளையாட்டுச் செய்திகள். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஃபிபா உலகக்கிண்ண காற்பந்தாட்ட தொடரின் சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் கைப்பற்றியுள்ளது. 23வது ஃபிபா உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் தற்போது 16 ஆண்டுகளுக்கு பின்னர் 2வது உலகக்கிண்ணத்தை வென்று அசத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.
Thank you.